இந்த தேர்தலில் பணபலம் சாதியின் அடிப்படையில் ஏற்படுத்திய தேர்தல் அரசியல் மக்கள் தூக்கெறிந்திருக்காங்க. எல்லா கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம், எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் ரமேஷ் அவர்களுடைய கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வரலாற்றில் ஒரு பொன்னான நாள். மாண்புமிகு முதலமைச்சருடைய தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி நாளாக வரலாற்றில் நாங்கள் பதிவு செய்கிறோம். பெரியார் அவர்கள் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட, பேரறிஞர் அண்ணா அவர்கள் கனவு கண்ட சமூக நீதி மதசார்பற்ற ஒரு அமைச்சரவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார். இந்த தேர்தலில் என்ன பெரிய வெற்றின்னு கேட்டுட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள். இந்த தேர்தலில் பணபலம் சாதியின் அடிப்படையில் ஏற்படுத்திய தேர்தல் அரசியல் மக்கள் தூக்கெறிந்திருக்காங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி மக்களிடம் ஓட்டு கேட்டு மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கார் எங்களுடைய தலைவர். எல்லோருக்குமான ஒரு முதல்வராக எல்லா மதமும், எல்லா சாதிகளும், இளைஞர்களும், பெண்களும் இணைந்து இந்த வெற்றியை உருவாக்கிய பொழுது எங்களுடைய தலைவர் முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி, அதற்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு முழக்கமாக கூட சொன்னோம். நம்ம ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்குன்னு. தமிழக வரலாற்றில் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் ரொம்ப அண்டர்ஸ்டிமேட்டோட எங்கள் தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தையும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தாங்க. தேர்தல் அரசியலில் முதல் மாநாளில் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு, எல்லா கட்சிகளுக்கான பிரதிநிதித்துவம், எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம், இதுதான் பெரியார் அவர்கள் கனவு கண்டார். அந்த மாதிரி இன்றைக்கு இந்தியாவிலே இல்லாத அமைச்சரவையில் ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் யார் யாரெல்லாம் கட்சிக்கு உறுதியாக உழைத்தார்களோ, எந்த விதமான சாதி பின்புலத்தை பார்க்காமல், எந்த விதமான குடும்ப பின்புலத்தை பார்க்காமல் இளைஞர்களுக்கான ஒரு அமைச்சரவையை எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு மினிஸ்ட்ரியை இந்தியாவே பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை உருவாக்கியிருக்கார். அதில் 8 தலித் சகோதரர்கள் முக்கிய துறைகளில் 8 வின் பண்ணி பெரும்பான்மை பலம் இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துடும், கவர்னர் ரூல் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஜனநாயக கடமையின் ஒரு முக்கியமான பங்கெடுப்பாக காங்கிரஸோடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள், மாநில தலைவர்கள் ஒருங்கிணைந்து முதல் ஆதரவை கொடுத்து, கம்யூனிஸ்ட் தோழர்கள் மார்க்சிஸ்ட் தலைவர் திரு பேபி அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்கள், தோழர் வீரபாண்டி அவர்கள், அதுக்கப்புறம் என்னுடைய ஆசான் திரு திருமாவளவன் அண்ணன், ஐஎம்எல் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்கள் ஒரு ஜனநாயக கடமையுடன் அன்கண்டிஷனல் சப்போர்ட், ஆட்சியில் பெரும்பான்மையை உடன் நடத்துறதுக்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட் கொடுத்தாலும் எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியின்படி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரம் பங்கு என்கின்ற உறுதியை அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் அழைப்பு விடுத்தார். அதுக்கப்புறம் என்னுடைய பேட்டியை நான் கொடுத்துருந்தேன், அழைப்பு எடுத்திருந்தேன், பொதுவெளியில் அழைப்பு எடுத்திருந்தோம். அதை ஒவ்வொரு கட்சியினுடைய உயர்மட்ட குழுக்கள் கலந்து ஆலோசித்து காங்கிரஸ் 2 அமைச்சர்களும் சுமார் 59 வருஷம் கழித்து காங்கிரஸில் இன்னைக்கு அமைச்சர்கள் உருவாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 30 வருஷம் அவருடைய முழக்கம். முதலில் அண்ணன் திருமானன் அவர்கள் ஒரு அதிகாரம் ஒருவரிடம் மட்டும்தான் இருக்கணுமான்னு முதலில் 99 குரல் எழுப்பினார். ஐயா மூப்பனார் அவர்கள் இருக்கும் பொழுது ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு குரல் முதல் ஐஎம்எல் 1948 உருவாக்கப்பட்ட இயக்கம், 75 வருட பாரம்பரிய இயக்கம். ஆனால் இன்றைய வரையும் முன்பிருந்த அரசுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும்
எந்த விதத்திலையும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களுக்கு பெயரளவிற்கு அதிகாரம் இல்லாத துறைகளை ஒதுக்கி சமூக நீதி இல்லாத ஒரு அரசை உருவாக்கியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையான சமூக நீதி நாளாக இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு கவர்னர் பதவியேற்ப பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் காதர் மொய்தீன் பெரியவர் அவர்களை பார்த்து இன்றைக்கு தான் நான் மன நிறைவோடு இருக்கிறேன், இந்த அமைச்சரவை இன்றைக்கு தான் முழுமை பெற்றது அப்படின்னு தன்னுடைய அன்பை பகிரும் பொழுது எல்லோரும் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக காலையில் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு நல்ல தருணமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உண்மையான பெரியார் கனவு கண்ட, புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்ட ஒரு சமூக நீதி நாள் இன்றைக்கு தான் முழுமை பெற்றிருக்கிறது. நாங்கள் தேர்தலில் வேலை செய்யும் பொழுது இன்றைக்கு தான் ஊடகங்கள் இவர் இந்த சாதி, இவர் அந்த சாதி அப்படின்னு இன்னைக்கு விவாதிக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை வேட்பாளர்களை நாம் நியமிக்கும் போதும் சரி, தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்கும்போதும் சரி, ஊடக நண்பர்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் சாதியின் அடிப்படையில் ஓட்டு போடவில்லை. எதிர்கட்சிகள் தவறாக பிரச்சாரம் பண்ணுறாங்க, இந்த அறநிலைத்துறையில் இந்த கம்யூனிட்டிலேருந்து போட்டிருக்காங்கன்னு. ரமேஷ் அவர்களோட கம்யூனிட்டி அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் இளைஞர்கள், பெண்கள் அதிகம். சாதியின் உணவின் அடிப்படையில் எப்பொழுதும் தேர்தல் எதிர்கொண்டது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா துறையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எதிர்கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெறவே பெறாது, எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஆக மாட்டான்னு அண்டர்எஸ்டிமேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் இளைஞர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்தோம். தேர்தல் அரசியலில், கட்சியிலுடைய பிரச்சாரத்தில் அப்படி யார் யாரெல்லாம் உழைத்தாங்களோ, இன்னும் உழைத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் தலைவர் அவர்கள் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு துறையும் அவரே முழு மனதுடன் எல்லாருக்குமான வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த பழைய தேர்தல் அரசியலாக இருக்கக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் இவர் இந்த சாதி அந்த மதம் அந்த அரசியல் எல்லாம் தமிழக மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒவ்வொரு முடிவும் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதியின் அடிப்படையிலும் ஒவ்வொரு அமைச்சரும், ஒவ்வொரு நிர்வாகியும், காவல்துறை நிர்வாகிகளும், ஐஏஎஸ் ஆஃபீஸரும் நேர்மையான முடிவெடுக்கணும்னு முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்காரு. இந்த அரசு அந்த மாதிரி முடிவை தான் எடுக்கும்.